கிறிஸ்துவுக்குள் அன்பான வாலிப தம்பி தங்கச்சி எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் பரம தகப்பன் இயேசு உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை யாக்கோபு 5:17. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். ஆமென். எனக்கு அன்பான வாலிப தம்பி தங்கச்சி, உங்கள் ஜெபமும் கருத்துள்ள ஜெபமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு விரும்புகிறார். எலியா தீர்க்கதரிசி நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷர் தான். ஆனால் தேவனோடு அவருக்கு இருந்த ஐக்கியமே தனி, அது ஒரு ஸ்பெஷல். அதனால்தான் அவர் தினமும் ஜபித்து தேவனுடைய வல்லமையை தன்னுடைய வாழ்க்கையில ருசி பார்த்தார். அவர் ஜபித்தவுடன் பாருங்க, 3 வருடமும் 6 மாதமும் மழை பெய்யவில்லை. அவர் திரும்ப தேவ சமூகத்தில் மறுபடியும் கருத்தாய் ஜெபிக்கிறார். தேவன் அவர் ஜபத்திற்கு பதில் கொடுத்தார். வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. நீங்களும் தேவனோடு எப்போதுமே ஐக்கியம் கொண்டிருந்து எந்த சூழ்நிலையிலும் கருத்தாய் ஜெபிக்கும் போது சங்கீதம் 8:6 சொல்லப்பட்டபடி, உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொல்லப்பட்டபடி கர்த்தர் உங்கள் ஜபத்தை கேட்டும் பலத்த காரியத்தை செய்வார். ஆமென். God bless you.